தமிழ் சினிமாவில் டாப்பில் இருந்த 2 நடிகர்கள் இதோட போதும் அப்படின்ற மாதிரி நடிகர் ரஜித் அவர்கள் ரேஸ் பக்கம் போயிட்டாரு. செலக்டிவாக தான் படங்கள் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் அரசியல் பக்கம் போயிட்டாரு. அவ்வளோதான், இவங்க சினிமாவில் உங்களோட தேவை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இந்த இடத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை நினைக்கணும். அவரால் எதுக்கு வேணாலும் போயிருக்க முடியும். இந்த இண்டஸ்ட்ரியை பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியோட சாப்பாடை நம்ம சாப்பிட்ருக்கோம். நம்மளால் இண்டஸ்ட்ரிக்கு பயன் கொடுக்க முடிகிற வரைக்கும் இருக்கணும். இந்த இண்டஸ்ட்ரிக்கு நாம் ஒரு மூலதனமாக இருக்கணும்னு அவர் இருக்கிறார். அந்த எண்ணம் ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கணும், ஒரு தனி மனிதனுக்கும் இருக்கணும். இந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா எவ்வளோ பெரிய வெற்றிடம் ஏற்படும். ஒரு இண்டஸ்ட்ரி அவங்க இண்டஸ்ட்ரி நினைக்கல காசு சம்பாதிக்கிற ஒரு இடமா தான் பார்த்துருக்கீங்க. அப்படி தான் நினைக்க தோணுது. ரஜினி சார் ஒருத்தர் தான் அதை ஃபாலோ பண்ணுறார். எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடியே ஜனநாயக பத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் கொடுத்து இப்போ அரசியலுக்கு போனால் வரும் தானே, தெரியாதா? 100 படம் நடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஏன் உங்கள் இடத்த விட்டுட்டு இன்னொருத்த வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அவன் அடிக்க தானே செய்வான். அப்படி பார்த்தா யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதா? அப்போ ஏன் வாங்க ஓட்டு போடுங்க. இந்த அரசியல்னால தான் இவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் அதுக்கு அகேன்ஸ்டாக வந்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் நான் என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் ஒன்று முட்டாள் இல்லைன்னா துரோகி. இந்த 2ல் 1. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தமிழ் சினிமாவில் டாப்பில் இருந்த 2 நடிகர்கள் இதோட போதும் அப்படின்ற மாதிரி நடிகர் ரஜித் அவர்கள் ரேஸ் பக்கம் போயிட்டாரு. ஃபுல்லாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. செலக்டிவாக தான் படங்கள் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் அரசியல் பக்கம் போயிட்டாரு. இப்போ விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. அவ்வளோதான், இவங்க சினிமாவில் உங்களோட தேவை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? உங்களுடைய 2 பயணத்தையும் எப்படி பார்க்குறீங்க? அரசியல், இந்த பக்கம் ரேஸ். இந்த இடத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை நினைக்கணும். அவரால் எதுக்கு வேணாலும் போயிருக்க முடியும். அவர் எதுக்குமே போகாமல் இந்த இண்டஸ்ட்ரியை பிடிச்சிக்கிட்டு இவ்வளோ வயதுலேயும் இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போன பிறகும் சரி பண்ணிட்டு பண்ணுறாருன்னா, இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒருத்தர் இருக்கணும். இவ்வளோ நாள் இண்டஸ்ட்ரியோட சாப்பாடை நம்ம சாப்பிட்ருக்குறோம். நம்மளால் இண்டஸ்ட்ரிக்கு பயன் கொடுக்க முடிகிற வரைக்கும் இருக்கணும். இந்த இண்டஸ்ட்ரிக்கு நாம் ஒரு மூலதனமாக இருக்கணும்னு அவர் இருக்கிறார். அந்த எண்ணம் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கணும், ஒரு தனி மனிதனுக்கும் இருக்கணும். அஜித் சாருக்கு அது இருந்திருக்கணும். நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாக வந்திருக்கிறோம், இதை நம்ம காப்பாற்றணும், இந்த இண்டஸ்ட்ரிக்காக நம்ம கொஞ்சம் வேலை செய்யணும்னு நினைக்கணும். விஜய்க்கு 100% இருந்திருக்கணும். அரசியலுங்கிறது என்ன, அவருக்கு ஒரு மாயையை தான் அவர் நினைக்கிறாரு. அதாவது தான் மேலும் வளரணும், தான் மேலும் உயரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர, இந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா எவ்வளோ பெரிய வெற்றிடம் ஏற்படும். முதல் ஒரு வாட்டி சொன்னாங்களே, அரசியலில் ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ சினிமாவில் மொத்தமாக வெற்றிடமாக இருக்குது. எப்படி நீங்கள் உங்கள் இருந்த இடத்த இவ்வளோ நாள் உங்களுக்கு கிடைச்சது, நாம் அடைஞ்சால் போதும். ஒரு இண்டஸ்ட்ரி அவங்க இண்டஸ்ட்ரியாக நினைக்கல காசு சம்பாதிக்கிற ஒரு இடமா தான் பார்த்துருக்கீங்க. அப்படி தான் நினைக்க தோணுது. ரஜினி சார் ஒருத்தர் தான் அதை ஃபாலோ பண்ணுறார். தனுஷ் என்ன வேணாலும் செய்ய போகலாம், எங்கே வேணாலும் போயிருக்கலாம். தொடர்ந்து 4 படம் 2 படமாக 3 படமாக ஏதோ ஒன்று பண்ணி அந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் தீனி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இது ஒரு தார்மீக கடமை. ஒரு நடிகர்கள் முதலில் அதை தெரிஞ்சுக்கணும். நாம் இந்த இதில் வந்தோம், 0வா வந்தோம், ஒன்றும் இல்லாமல் வந்தோம், இவ்வளோ ஆயிருக்கிறது இதனால தான். இதை தொடர்ந்து இதுக்கு நம்ம பண்ணணும். இது எங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இல்லையா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழாமல் யாருக்காவது வாழணுமா அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுங்கிறது ஓகே. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் கரெக்டான பிள்ளையாக இருக்கிற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கரெக்டான ஒரு வாரிசாக இருக்கணும் இல்லையா? இப்போ எனக்கு என்ன, என் குழந்தைகள் சினிமாவில் நடித்து கிளிக்கணும்னு இருக்குதா? இல்லை, இப்போ நாங்கள் பெருசாக கோடியாக சம்பாதிச்சு வச்சுட்டோம், அதை வச்சு குழந்தைகளும் இது எங்களுடைய இண்டஸ்ட்ரி. நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை கூட இதில் தான் கொண்டு வர பார்க்குறோம், இதுக்கு தான் படிக்க வைக்கிறோம். இதை நாங்கள் இதில் இருந்துகிட்டு இருக்க பார்க்குறோம். இன்றைக்கி தேட்டரே பெருசாக இல்லை, படங்களே பெருசாக இல்லைன்னா கூட நாங்கள் அதுக்குள்ளே தான் இருக்கோம். இது இல்லாமல் எங்களுக்கு வேறு செய்ய தெரியாதா? இல்லை எங்களுக்கு வேறு வழி இல்லையா? எவ்வளவோ நாங்கள் சம்பாதிச்சிருக்கிறோம், சொத்துக்கள் இருக்குது, என்ன வேணாலும் பண்ண போகலாமே. அப்படி இல்லை, நம்மளுடைய இண்டஸ்ட்ரியை நம்பி நமக்காக கொஞ்சம் இருக்கிறவங்களுக்காக நம்ம வாழ வேண்டி இருக்குது. இது தவிர வேறு ஒன்றுமே தெரியாத ஆட்கள் இருக்கிறாங்க. திரையரங்குகள் தான் நம்மளை வளர்த்துருக்குது. திரையரங்குகளுக்கு நம்ம நன்றியோடு நடந்துக்கலைன்னா நம்ம சம்பாதிச்சதும் சாப்பிட்டதும் எல்லாமே தவறு இல்லையா? ஆக நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் போகலாம், திரையை விட்டு விட்டு போகக்கூடாது, திரையரங்கை விட்டு விட்டு கிளம்பக்கூடாது. அதற்கு முதல் வணக்கமும் முதல் ப்ரிஃபரன்ஸும் கொடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள்.
என்னுடைய கருத்து இதுதான் கருத்து நான் சொல்கிறேன். ஆனால் இது உண்மை தானே, அதுதான் நான் சொன்னேன். நான் எப்போவுமே கருத்து சொல்கிறதுல உண்மையை தான் சொல்கிறேன். அது இருக்கணும். நீங்கள் இப்போ அரசியல் நடத்துங்க, எம்எல்ஏ ஆகுங்க, நடிங்க, எம்பி ஆகுங்க, நடிங்க. யாராவது நடிக்க வேணாம், எம்பி நடிக்கக்கூடாது, மந்திரி நடிக்கக்கூடாதுன்னா எதை வேணும் எது வேணாங்கிறத முடிவு பண்ணுங்கள். எம்பியெல்லாம் 5 வருஷம்தான், எம்எல்ஏலாம் 5 வருஷம்தான். ஆனால் நீங்கள் 30 வருஷமாக எங்களுடைய ஸ்டாராக இருக்கீங்க இல்லையா? ஆமாம். எதுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். திரையை விட்டு விட்டு செல்லக்கூடாது என்பது என்னுடைய மிக, அதுவும் உச்ச நட்சத்திரங்கள் சென்றால் அந்த திரை வெற்றிடமாகி விடுகிறது அல்லவா? இன்னும் அந்த இடத்துக்கு இன்னொரு சிவகார்த்திகேயன் வந்து ஃபில் பண்ணாலும் அந்த சிவகார்த்திகேயன் பெரிய ரவுண்ட் ஆகிறதுக்கு இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் ஆகலாம். அப்படி ஓவர் நைட்டில் ஒருத்தர் அந்த விஜய் இடத்துக்கு வந்துட முடியாது. அது வரையிலும் அது வெற்றிடமாகத்தானே இருக்கும். தவறு இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க அது அரசியலுக்கு போனாலும் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடியே ஜனநாயக பத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் கொடுத்து இப்போ அரசியலுக்கு போனால் வரும் தானே, தெரியாதா? 100 படம் நடிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு தெரியாதா? பார்த்துருக்கீங்களே, வராதா? நீங்கள் ஏன் உங்கள் இடத்த விட்டுட்டு இன்னொருத்த வீட்டுக்குள்ளே பூந்தீங்கன்னா அவன் அடிக்க தானே செய்வான். உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது இல்லையா? உங்கள் வீட்டுக்குள்ளே எவனாவது உங்களை ஆட்ட முடியுமா? முடியாது இல்லையா? அப்புறம் அப்படி பார்த்தா யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதா? அப்போ ஏன் வாங்க ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறதுக்கு மட்டும் தான் வரணும் சார். இந்த அரசியலுக்கு நீங்கள் போனால் என்ன செய்வீர்கள், என்ன நடக்கும், எதற்காக? ஏன் இங்கே இருக்கிற அரசியல் சரியில்லையா? எனக்கு புரியல. இங்கே இப்போ 50-60 வருடமாக நம்ம நாட்டை, தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். வேறு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதுக்குள்ளே நுழைய முடியல. இதை விட என்ன ஒரு அரசியல் கட்டமைப்பு வேணும்? இதை முதல்ல நீங்கள் சல்யூட் பண்ணி வணக்கம் போட வேண்டாமா? மற்ற ஸ்டேட்டுகளில் போய் பாருங்கள். சுதந்திரம் வாங்கிட்டாலும் சுதந்திரமாக இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. சரியா? சரியா? ஆகவே நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம ஸ்டேட் என்னங்கிறது நமக்கு புரியணும். உலகத்துக்கு அரசியல் கற்றுக் கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கிறோம். அரசியல் வேண்டாங்கிறது அல்ல. அந்த அரசியலை எப்படி வடிவமைக்கணும்னு பாருங்கள், எப்படி டிசைன் பண்ணு பாருங்கள். புரட்சித் தலைவர் வந்தார், அதுக்கு காரணம் இருந்தது. ஆனால் எல்லோரும் புரட்சித் தலைவர் மாதிரியே வந்துட முடியாது இல்லையா? யார் வந்தாங்க அதற்கு பிறகு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. ஏன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வைக்க வந்தார். அது கூட புரட்சித் தலைவரோட கட்சியில் சேர்ந்ததுனால தான். இல்லைன்னா எப்படி வர முடியும்? சரிங்களா? இங்கே 2 கட்சிகள் தான் காரணம். 2 கட்சிகள் தான் நம்மளை இதுவரை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்களை எண்ணற்ற தியாகங்களை செய்திருக்கிறார்கள். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அழகாக கொடைக்குள்ள மலை மாதிரி, மலைக்குள்ளே கொடை மாதிரி இருந்துட்டீங்க. அரசியலுங்கிறது நிஜமான ஒரு உலகம். இங்கே வந்து நீங்கள் பேக்கெட்டாக ரத்தத்தை கரைச்சி ஊற்றிட்டு வெட்டிட்டேன்னு நடிப்பீங்க. அங்கே நிஜமாகவே வெட்டுவாங்க சார். தேவைன்னா அது மாதிரி ரத்தங்கள் கலரிகளை நம்ம பார்க்கணும். ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளே எவ்வளோ அசம்பாவிதம் நடந்துருச்சு. நான் அதை வாயில் கூட சொல்ல விரும்பலை. நான் அது வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் எதையுமே பார்த்ததில்ல, செய்திகள் படிச்சதில்லை. எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி விஷயங்கள். எப்படி அதற்கு நீங்கள் நடுங்குனீங்கன்னா ஆயுசு பூரா நடுங்க வேண்டியிருக்கு. அதுவே உங்களை பாதிக்கலைன்னா நீங்கள் என்ன, எனக்கு புரியல. இல்லை அவருடைய அரசியல் தேவையில்லைன்னு சொல்ல வரீங்களா? 2 கட்சி நல்லா தான் இருக்கு. அரசியல் வந்து நம்ம ஒரு வெகுஜனமாக இருக்கிற ஒருத்தர் இந்த அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த அரசியலால் நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள், வாழ்ந்திருக்கிறீர்கள்னா நிச்சயமாக வளர்ந்திருக்கிறீர்கள். இந்த அரசியல்னால தான் இவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் அதுக்கு அகென்ஸ்டாக வந்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் நான் என்னென்னு சொல்கிறது? புரியுதா? நீங்கள் ஒன்று முட்டாள், இல்லைன்னா துரோகி. இந்த 2ல் ஒன்று. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, இப்போ ரீசெண்டாக நம்ம சோஷியல் மீடியா எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுடைய பேட்டிகளை தான் அதிகமாக பார்க்க முடியுது. நிறைய பேர் வந்து ஏன் இவர் இப்படி பேசுகிறாரு, ஏன் எல்லா படத்தையும் இவர் திட்டுறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்களையும் வைக்கிறாங்க. என்னதான் அவங்களுக்கு சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, நான் ஒன்றும் தவறாக எதுவும் பேசுகிறதில்ல, நியாயமாக தான் பேசுகிறேன், மிக சரியாக தான் பேசுகிறேன். அது வந்து உங்களுக்கு தவறாக தெரிகிற பட்சத்தில் நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. என்னத்தை சொல்ல முடியும்? அவ்வளோதான். இப்போது ஏன்னா நீங்கள் மகேந்திரன் சார் படத்தை நல்லா இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சிலர் இது பண்ணுறாங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதா? அது உங்களுடைய கருத்து. கருத்து இல்லை, அது உண்மை. நான் எப்பவும் கருத்து சொல்கிற ஆள் கிடையாது. எனக்கு அது பிடிக்காது. இது என் கருத்துங்க அப்படின்னு 10ஆம் பாசில் தினமாக ஒதுங்கி போகிறது எனக்கு பிடிக்காது. இது உண்மை, இதுதான் ரைட், இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? கருத்து சொல்லிவிட்டு அப்படி ஒதுங்கி போகிற ஆள் நான் இல்லை. அதாவது நாங்கள் மிக நல்ல படங்களில் வேலை செஞ்சுருக்கிறோம். மிக நல்ல மக்களை மேன்மைப்படுத்துகிற உணர்வுள்ள ஒரு டைரக்டரோட பணியாற்றி இருக்கிறேன். அந்த படங்கள் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்குது. அது உங்கள் கண்கூடான உண்மை.
அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நம்ம படிப்பை நிறுத்திடணும் அப்படின்னு நினச்ச ஒரு இளைஞன் எங்கள் படம் பார்த்துட்டு, இந்த படத்தில் வர்ற ஹீரோ இவ்வளோ வேலை செய்கிறானே, நாம் இதில் ஒரு 2 வேலை செய்யலாமே அப்படின்னு ஒரு பேப்பர் போடுறவனா மாறி, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் வேலை செய்கிறவனா மாறி, உணவையும் வருமானத்தையும் ரெடி பண்ணி படிப்பை முடித்து எங்கிட்ட வந்து உதவியாளராக சேர்ந்து பேப்பர் போடுற அவன் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இயக்குனராகி அவன் பேப்பரில் வந்தான். அதே பேப்பரில், அதே தினத்தந்தியிலங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய மேஜிக், நிஜமாக நடக்கிற ஒரு விஷயம். ஒரு சினிமா உங்களை அந்த அளவுக்கு கொண்டுட்டு வர முடியும்னா, அவ்வளோ உத்வேகத்தை கொடுக்க முடியும்னா, அதை நீங்கள் எப்படி கையாளணும்னு இருக்குது இல்லையா? ஒரு 10 நிமிஷ தியானம் உங்களை மேன்மைப்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நம்புறதா இருந்தால், சினிமா 2 மணி நேர தியானம். ஒரு ஆடியன்ஸை அது எவ்வளோ மேன்மைப்படுத்த முடியும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டு தானே நான் சொல்கிறது இல்லையா? 2 மணி நேரம் நீங்கள் சொல்கிறத அவன் கேட்க போகிறான் அப்படிங்கிற போது அவன் எவ்வளோ மேன்மை அடைகிறதுக்கான விஷயங்கள் நீங்கள் அவனுக்குள்ளே விதைக்கலாம். அவனுக்குள்ளே கொத்தி போட்டு மூடி அவனை ஒரு கற்பக விருட்சமாக நீங்கள் அவனை ஆக்க முடியும். எத்தனையோ பேர் சூரிய வம்சம் பார்த்துட்டு சென்றாசா தாங்க இருந்தேன், எங்கள் அப்பா முன்னாடி நல்ல பேர் வாங்கணும்னு அந்த படம் தாங்க எனக்கு உத்வேகத்தை கொடுத்துச்சுன்னு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவ்வளோ நல்ல படங்கள்லாம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம். ஒரு சென்சார் கட் நாங்கள் வாங்கினது கிடையாது. க்ளீன் வியூ தான் எல்லா படமுமே. ஏன் நான் சொல்லக்கூடாது? சொல்கிறதுக்கான ரைட் எனக்கு இருக்குது. சரியா? நல்லதை சொல்லணும்னு சொல்கிறது தவறா? உன்னுடைய கருத்துக்களில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லலாம், அது வேறு விஷயம். நான் கருத்து சொல்ல, நான் எப்பவுமே உண்மை சொல்கிற ஆள். ஆனால் இன்றைய தலைமுறை அந்த படம் நீங்கள் சொல்கிற மாதிரியான படங்கள்லாம் விரும்புகிறாங்களே. இப்போ மாநகரம் படம் நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் பாதி பேர் அந்த படத்தை கொண்டாடுறாங்க. நிறைய படங்களை கொண்டாடுறாங்களே அந்த மாதிரியான படங்கள். மாநகரம் படம், லோகேஷ் கனகராஜோடைய அந்த மாநகரம் படம். இல்லை, நீங்கள் ஆடியன்ஸுங்கிறவங்க வந்து சார் அந்த தேட்டருக்குள்ளே வந்து உட்கார்ற வரைக்கும் அவன் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கிறது தான் பார்க்க போகிறான். நீங்கள் தான் அவனை உங்களுடைய வழிக்கு கொண்டு வரணும். எந்த மாணவன் வந்து பள்ளியிலையோ கல்லூரியிலையோ வந்து உட்காரும் பொழுது நான் வந்து ஐன்ஸ்டீன் ஆக போகிறேன், அப்துல் கலாம் ஆக போகிறேன்ட்டு வரான், ஏதோ வீட்டில் புடனியில் அடித்து துரத்துறாங்களேன்னு வந்து தான் உட்கார்றான். அவனை அதுவாக ஆக்குறது நீங்கள் உள்ளே இருக்கிற வாத்தியார் தானே. நீங்கள் அவனை அந்த வழியில் செலுத்தாமல், டேய் சில்க் சமிதா தெரியுமா, அனுராதா தெரியுமான்னு சொல்லி அவனுக்கு சொன்னால் அவன் தெரியாது சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு தான் சொல்லுவான். நீங்கள் அப்துல் கலாம் தெரியுமா, ஐன்ஸ்டீன் தெரியுமான்னு கேட்டால் அது என்ன சார் சொல்லு. நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க, அவனை எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கிறது உங்களுடைய திரையரங்கில் இருக்கிற ஆசிரியராகிய நீங்கள் தான், உங்கள் படம் தான் அது. அதுதானே உண்மை. ஓடட்டும், ஓடக்கூடாதுன்னோ ஓடுறது தவறுனோ நான் சொல்லலை. ஓடி இருக்குது, ஓடிட்டு தான் இருக்குது எல்லாம். நான் வந்து ஒரு சினிமா அவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப சிம்பிள். உங்களுடைய ஆதங்கத்தை நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள். 10 நிமிட தியானம் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த முடியும்னா 2 மணி நேர தியானம் சினிமாங்கிறது சாதாரணமாக இது எல்லாருக்குமே புரிஞ்ச விஷயந்தான். அதில் நீங்கள் எவ்வளோ மேன்மைப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். என்ன மேன்மைப்படுத்தினீங்க உங்கள் படைப்புனால, உங்கள் சினிமானால்? நாங்களாம் அதனால தான் மேன்மைப்பட்டு இங்கே வந்து நிற்கிறோம். எங்களுடைய படம் பார்த்து மேன்மை அடைந்தவர்களையும் நாங்கள் கண்மூலம் பார்க்குறோம். உங்களுடைய படைப்பின் மூலம் அது நடக்கலையே, அது தவறாக போகுதேங்கிறத கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது வருத்தமாக இருக்குது. அதை சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே. ஏன் கேட்குறேன்னா, இப்போ உங்கள் காலகட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து தமிழ் சினிமாவுக்குள்ளே ஜாதியும் அரசியலும் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு, இதே ஒரு கண்டென்ட்டாக வச்சுட்டு படம் பண்ணுறாங்க அப்படின்ற விமர்சனம் வைக்கப்படுது. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன் அப்படின்னா, நீங்கள் என்ன பார்த்தீங்களோ அதுதான் நீங்கள் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள்கிட்ட இருந்து வெளியில் வரும். பார்க்கிற படம், ஒரு பார்க்கிற காட்சி உடனே எக்ஸ்பிரஸ் ஆகாது சார். அது உள்ளுக்குள்ளே கிடக்கும், மண்டைக்குள்ளே கிடக்கும். அது மெல்ல மெதுவாக அதுக்கு ஒரு சின்ன கை கால் முளைச்சி அது பின்னால் வெளியில் வரும். அந்த வெளியில் வர்றது நல்லதாக இருக்கணும், நல்ல செய்தியாக இருக்கணும், நாளைக்கு அந்த சமூகத்தில் அது நல்ல விளைவை கொடுக்கணுங்கிற மாதிரியான சிந்தனையோடு நீங்கள் அந்த படைப்பை கொடுக்கணும். தவறான விஷயங்களை நீங்கள் ஒரு அருவாளில் எடுத்து பைக்கில் உட்காந்துட்டு ஒருத்தன் போகிறான் அப்படின்னு மாதிரி ஒரு போஸ்டர் கொடுக்குறீங்கனாக்கா இன்றைக்கி அதை யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அருவாளை பைக்கில் வச்சுட்டு ஒருத்தன் போவோம். மெல்ல அது மெல்ல வளைந்து இதாகும். சரிங்களா? வெட்ட முடியும், குத்த முடியும் அப்படின்னு இப்போது ஒரு திரைப்படத்தில் நடக்கிற ரவுடித்தனமும் மர்டர்களும் விஷயங்களும் ஒரு ஸ்டேட்டில் நடந்தால் அன்றைக்கி என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி மீடியா எப்படி இருக்கும், எப்படி பதறும், என்ன நடக்கும், என்ன கதறும். அது ஏன் திரைப்படத்தில் மட்டும் நடக்குது? நிஜத்தில் என்ன நடக்கணுமோ அதை நீங்கள் கன்வே பண்ணி அதுக்கு கொண்டுட்டு வாங்க. நடக்காத ஒன்று நீங்கள் கற்பனை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறீங்க, நாளைக்கு அது நடந்ததுன்னா எப்படி இருக்கும்?
அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இல்லையா? நாளைக்கு அது நடக்கும். நீங்கள் அதை வந்து நாங்கள் நல்ல விஷயங்கள் பார்த்தோம், நல்ல மண்டைக்குள்ளே நல்ல செய்திகள் போட்டதுனால நாங்கள் நல்லவங்களா இருக்கிறோம். நாளைய ஜெனரேஷன் நீங்கள் தவறான விஷயங்களை தவறான செய்திகளை போடுறதுனால அப்படி தான் ஆவாங்க, அப்படி தான் ஆகும். அதில் மாற்றமே இல்லை. சினிமா ஒரு மிகப்பெரிய வாத்தியார். எத்தனையோ வாத்தியார்களை உருவாக்கின வாத்தியார், எவ்வளவோ மாணவர்களை உருவாக்கின ஒரு வாத்தியார். அதில் நீங்கள் நல்ல கருத்துக்களை சொல்லணும். அந்த வாத்தியார் வாயிலிருந்தும் செயலிருந்தும் நல்ல கருத்துக்கள் வரலைன்னா பின்னால் இருக்கிற அந்த சமூகம் மெல்ல அது முளை விட்டு கிளை விடும் பொழுது தவறான நீங்கள் காமிச்ச அந்த வழியில் போகும். ரசிகர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பெரிய நடிகர் படம் வந்தா கொண்டாடுறாங்க. ஒன்றுமே கிடையாது. ரசிகர்களுக்கு எந்த விதமான மனநிலையும் கிடையாது. நீங்கள் கொடுக்கறத அழகாக நல்லா கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லா படங்களையுமே ஜீர்ணிப்பாங்க. அவங்கள நீங்கள் அது ஒரு தியான மண்டபம். நீங்கள் அழகாக தியானம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அழகான தியானத்தை அவங்க கற்றுக்குவாங்க. இது எல்லா காலத்திலுமே இருக்கிற விஷயந்தான். சரிங்களா? அதனால் அதாவது இந்திய சினிமாவின் மிக அற்புதமான படம் சங்கராபரணம். அதை விட ஒரு கிளாசிக்கை நீங்கள் காமிக்க முடியாது, எடுக்க முடியாது, யாராலையும் இயலாது. அந்த கிளாசிக்கு அப்படி ஓடி இருக்குது, வருஷ கணக்கில் ஓடி இருக்குது. ஆடியன்ஸ் நல்லா தான் இருக்குது. அதே நேரத்தில் டூபான் மெயில், கன்ஃபைட் காஞ்சனாலாம் வந்த காலம்தான் அது. சரிங்களா? அதெல்லாம் 2 வாரம் ஓடின போது வருஷ கணக்கில் ஓடி இருக்குது. நீங்கள் வந்து அதை உணரணும். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்களா நிறைய படத்தில் வன்முறை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. சமீபத்தில் அந்த மாதிரி ஏதாவது படங்கள் நீங்கள் பார்த்து எனக்கு இந்த படத்தில் கருத்து ஏற்றுக்க முடியல, உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி படங்கள் இருக்காது? படங்கள் நான் பார்க்க மாட்டேன் சார். எனக்கு நீங்கள் வந்து படம் பார்க்கணும்னா எனக்கு நீங்கள் அழைச்சி இதை பார்த்து தான் ஆகணும்னு கம்பல் பண்ணி ஒரு கட்டாயப்படுத்தினா ஏன்னு கேட்டு தான் நான் பார்ப்பேன். அப்படி படங்கள் பார்க்குற ஆள் நான் இல்லை, என்றைக்குமே இல்லை, எந்த காலத்துலேயுமே கிடையாது. அப்படி காரணத்தோடு தான் நான் படம் பார்ப்பேன். ஏன் அப்படின்னா அந்த படம் ஏன் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு காரணம் வேணும் எனக்கு. ஒரு படம் நம்மளை திசை திருப்பிடும், மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிடும், ஒரு 2-3 நாளைக்கு அதை பற்றி யோசிக்க வச்சிடும். அப்போ நம்மளுடைய இன்றைய நாளைய வேலைகள் வந்து அதனால் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும் நிச்சயமாக. அது எனக்கு நீங்கள் நினைக்கிறீங்க அவன் சும்மா தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்து. உதாரணத்துக்கு நீ வருவாய் என அப்படிங்கிற என்னுடைய பிரிண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை சுத்தம் பண்ணுறதுக்கு இங்கே இடமே இல்லை. ஆல்பர்ட் தேட்டரில் கொண்டு போய் கொடுத்தேன். அவர் க்ளீன் பண்ணி தரேன் சார், ஒரு 2 மணி நேரம் ஆகும். சரி உட்காருங்க அப்படின்னாங்க. சரி என்னமோ ஒரு படம் ஓடுது போட்டாங்க. இதை எல்லோரும் நல்லா இருக்குது, ஹிட்டு அப்படின்னு சொன்ன ஒரு படம், நல்ல படம், நல்ல கண்டென்ட், அருமையான படம் தான். தலைவர் தம்பி தலைமையில். சரிங்களா? சௌத்ரி சாருக்கு ரொம்ப ஹாப்பி. தீபா பொங்கலில் நம்ம படம் தாயா, பையன் படம் நல்லா வந்திருக்கு. எனக்கு மகிழ்ச்சி. நான் பார்க்கல இன்னும். சரின்னு பார்த்தேன். நல்ல படம். நம்ம குறை சொல்ல எதுவுமே இல்லாத ஒரு சின்ன கண்டென்ட்டை வச்சுட்டு மிக அழகாக நேர்த்தியாக எடுக்கப்பட்டிருக்குது. சின்ன வெற்றி தான் அது ஆகும், பெரிய வெற்றி ஆகிறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. 2 வீட்டை வச்சுட்டு எடுத்திருக்காங்க, ஓகே. ஆனால் அந்த படம் எனக்கு 2-3 நாளாக அது மைண்டுக்குள்ளேருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. நான் எதுக்கு நீ வருவாயின்னு எடுத்துகிட்டு போனேன்னா நான் நீ வருவான ஸ்கிரிப்டை உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனுடைய 2ஆம் பாகம், ஆமாம், அதனுடைய தாக்கத்துக்குள்ளே நான் போக விடாமல் இது பண்ணுது. ஆக ஒரு திரைப்படம் ரசிகனுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு, ஆடியன்ஸுக்கு அப்படி தான் அவன் பார்க்க வரான். நமக்கு அப்படி இல்லை. நம்ம வேறு ஏதோ ஒரு சிந்தனையில் இருப்போம், அதை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். அப்படியே பார்த்தாலும் என்ன நல்ல படமாக இருந்தாலும் அது நம்மளை 2-3 நாளைக்கு ஒரு சின்ன சேக்கிங் கொடுக்கும். அதே மாதிரி ரசிகன் பொழுதுபோக்க வந்தால் கூட அவர் நல்ல படிப்பனையை கற்றுக்கொண்டு போவான். அவன் கற்றுக்கலைன்னு கூட வச்சுக்க, நீங்கள் சொல்கிறது அவன் மண்டைக்குள்ளே கிடக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் போட்ட விதை அங்கே கிடக்கும். என்னைக்காவது அது மெல்ல முளை விட்டு கிளை விட்டு அது வரும்பொழுது அது நல்லதாக இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான். அவ்வளோதான்.